நடக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம கார்த்தி இருக்கார்ல, அவங்க வந்து பிருந்தாவோட கழுத்தில தாலி கட்டி வீட்டுக்கே கூட்டு வந்துட்டாங்க. வீட்ல வந்து பயங்கரமான ரகளையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன ஏதுன்னு பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கோயில்ல வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, மாறன் வந்து சொல்றாங்க, எப்படியாவது கோயில்ல வச்சு பிருந்தா கழுத்தில தாலி கட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டேய் அதெல்லாம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, பிருந்தா கூட நீ சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா, இல்லைன்னா நீ வந்து பிரிஞ்சு இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, டேய் அவள் தான்டா என்னோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே, அப்போ நான் பிற எதுக்கு நீ வந்து தயக்கப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ தாலி கட்டு, நீ எந்த தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது, உனக்கு வந்து தெரியும் நீ தப்பு பண்ணையா பண்ணலையான்னு சொல்லிட்டு, நீ பிருந்தா கிட்ட மட்டும் கேட்டுக்கோ, உன் மேலே வந்து அவள் வந்து நம்பிக்கை வச்சிருக்காளா இல்லையான்ட்டு, நம்பிக்கை வச்சுருந்தா அப்படின்னு சொன்னானா நீ வந்து பயப்படாமல் அவள் கழுத்தில் தாலியை கட்டிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் பிருந்தா கிட்ட கேட்குறாங்க. ஏ பிருந்தா, உண்மையை சொல்லு, நான் வந்து இந்த தப்பு பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்புறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, எனக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் வந்து இந்த தப்பு எல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து நம்பிக்கையாக சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இது போதும் பிருந்தா, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வீரா கேட்டுட்டு, கார்த்தி சொல்கிறத கேளுங்க, பிருந்தா வந்து உங்களை நம்புனா என்ன நம்பலனா என்ன, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நீங்கள் வந்து விஜயோட கழுத்தில் தாலியை வந்து கட்டிட்டீங்க, இனிமேல் வந்து என்னன்னாலும் வந்து விஜய் தான் உங்களோட பொண்டாட்டி, பிருந்தா வந்து உங்கள் வாழ்க்கையில் கிடையாது, அதனால் வந்து தேவையில்லாமல் வந்து அவகிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஏ பிருந்தா, நான் சொல்கிறத நீ ஒரு நிமிஷம் கேளு, உனக்கு வந்து இனிமேல் கார்த்தி கிடையாது சரியா, அதுதான் உனக்கு வந்து முடிஞ்சு போச்சுல, எல்லாமே வந்து கார்த்தி உன் வாழ்க்கையில் கிடையாதுன்னு ஆகிப்போச்சு, இனிமேல் இதை பற்றி நீ யோசிக்காத, உன் வாழ்க்கை வந்து இனிமேல் நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போய் அம்மன்கிட்ட வேண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் நம்ம இப்போ வீரா வந்து போய் சாமிக்கிட்ட வேண்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா மாறன் வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்தி வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்கிறாங்க, டேய் பயப்படாமல் தாலி எடுத்து கட்டிடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செய்கையிலே சொல்கிறாங்க. கார்த்தி வந்து தாலி எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா வெளியில் ஒரு அம்மன் சிலை இருக்குது, அதில் வந்து 2 தாலியை வந்து கட்டி வச்சிருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா வீரா போய் கண்ணை மூடி சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. என்னோட தங்கச்சிக்கு நீ தான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், இப்படி வந்து தன்னந்தனியாக நின்றுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கரெக்டாக வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா கார்த்தி வந்து அந்த அம்மன் சிலையில் இருக்கிற தாலியை அப்படியே எடுத்து கொண்டு வந்து நம்ம பிருந்தாவோட கழுத்திலே கட்டிடுறாங்க. பிருந்தாவுக்கு அது தெரில, பிருந்தாவே இந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிட்டு இருக்காங்க. பிருந்தா வந்து வேறு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து அதாவது அசந்த நேரத்தில் தாலி கட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அசந்த நேரத்தில் வந்து தாலியை கட்டிடுறாங்க. தாலி கட்டி 3வது முடிச்சு போடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து வீரா வந்து பார்த்துடுறாங்க. ஏய் கார்த்தி, என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கத்திக்கிட்டே பக்கத்தில் ஒடியாராங்க. உடனே நம்ம மாறன் வந்து தடுக்கிறாங்க. ஏய் வீரா நில்லு, நான் தான் வந்து தாலி கட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் என்னடா பண்ணியிருக்க, ஆல்ரெடி வீட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அப்படி இருக்கும்போது இப்போ தாலி கட்ட சொன்னால் என்னடா ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏய் இங்கே பாரு, எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, கார்த்தி வந்து எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ தானே சொன்ன இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டது அண்ணி தான் சொல்லிட்டு நீ தான் எனக்கிட்ட சொன்னேன். கார்த்திகிட்டையும் கேட்டேன், அவனும் அம்மா மேலே வந்து சத்தியம் பண்ணான், அம்மா மேலே வந்து அவளை வந்து பொய் சத்தியமெல்லாம் பண்ண மாட்டான், எனக்கு கார்த்தி மேலே நம்பிக்கை இருக்குது, அதனால தான் வந்து பிருந்தாவையும் கார்த்தியையும் சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்தேன். உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா, கார்த்தி வந்து இந்த தப்பு பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நீ நம்புறியா பிருந்தா சாரி வீரா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அதுக்கு வீரா வந்து சொல்கிறாங்க, டேய் எனக்கு என்னமோ வந்து கார்த்தி மேலே வந்து சந்தேகமே கிடையாது, அவர் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார், எனக்கு நல்லா தெரியும், ஆனால் இருந்தாலும் அவர் வந்து விஜயோட கழுத்தில் தாலியை கட்டிட்டார், தாலி கட்டின பிறகு திருப்பி மறுபடியும் பிருந்தாவோட கழுத்தில் தாலி கட்டினா அது தப்பா இல்லையா, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அதை விட வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கேட்குறாங்க. உடனே மாறன் வந்து சொல்கிறாங்க, வீட்டில் வையத்தான் செய்வாங்க, வீட்டில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, சண்டை போட தான் செய்வாங்க, நம்ம தான் வந்து ஆல்ரெடி வந்து யோசிச்சு வச்சுருந்தோம்ல, இவங்க 2 பேர் கல்யாணத்தை நல்லபடியாக இவங்க 2 பேர்த்த சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் போட்டு வச்சுருந்தோம்ல, இப்போ வந்து சேர்த்து வச்சாச்சு, அதையும் நம்ம வந்து எப்படியாவது இவங்களை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டு போய் தான் ஆகணும், வாங்க 2 பேருமே வீட்டுக்குள்ளே போவோம் அப்படின்னு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து காரில் கூட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வெளியில் வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, விஜய் வந்து சும்மா அப்படியே ஒரு பாத்திரத்தில் வந்து ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, கழுவிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா பிருந்தா வந்து தாலியோடு இறங்குறாங்க. என்ன பிருந்தாவோட தாலியோடு இறங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பக்கத்தில் வந்து கார்த்தியும் சேர்ந்து இறங்குறாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது. அந்த இடத்துல அந்த பாத்திரத்தை அப்படியே டம்முன்னு கீழே போட்டுட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ 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 வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. பார்த்தா அங்கே வீட்டுக்குள்ளேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாருமே வந்த உடனேயும்
ராமச்சந்திரன்லாம் பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாரு. அங்கிட்டு பார்த்தா வள்ளி வந்து துடிதுடிச்சு போயிடுறாங்க. "ஏய் கார்த்தி என்னடா பண்ண? இப்படி பண்ணிட்டு வந்து நிப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்டா இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. "டேய் நம்மள நம்பியே வந்து ஒரு பொண்ணு வீட்ல வந்து இருக்குடா. அவளுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியேடா!" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க அத்தை, நான் தான் சேர்த்து வச்சேன். அவன் வந்து விஜய் கூட சேர்ந்து நல்லபடியா இருக்க மாட்டான். அவன நான் தான் சேர்த்து வச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாறன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் உன்னை எவ்வளவோ நம்புனேன்டா. நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம வீரா வந்து மாறனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. "இங்க பாருங்க வள்ளியம்மா, சொல்றதெல்லாம் கேளுங்க. இப்ப அப்படிதான் இருக்கும். போக போக நாங்க பண்ணது தான் சரின்னு படும். நாங்க தான் வந்து அவங்க 2 பேத்த சேர்த்து வச்சோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னது நீங்க தான் சேர்த்து வச்சீங்களா? வீரா இது உனக்கும் தெரிஞ்சு தான் நடந்ததா?" அப்படிங்கிற மாரி கேட்டவுனே, "ஆமாம்மா நானும் தான் சேர்த்து தான் இதெல்லாம் பண்ணேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இங்க பாரு இனிமே வந்து என்னை நீ அம்மானே கூப்பிடாத. அம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு உனக்கு உரிமையே கிடையாது. தயவுசெய்து இனிமே நீ யாரோ, நான் யாரோ என்ட்ட பேசாத." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பயங்கரமா கோவப்பட்டு பேசுற மாரி தான் காட்டுறாங்க. ராமச்சந்திரன் வந்து, "டேய் என் பேச்ச மீறி இப்படி பண்ணிட்டு வந்துட்டேல்ல, நீ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுடா." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்ம வீரா வந்து போய் பேசுறாங்க. "மாமா சொல்றத கேளுங்க. இவங்க 2 பேத்தையுமே பிரிச்சு வச்சா, எனக்கு என்னமோ வந்து இவங்க உயிரோட இருப்பாங்களா என்னன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணேன். தயவுசெய்து வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்க மாமா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு போட்டும். ஆனா அவங்களுக்கும் எனக்கும் இனிமே சம்மந்தமே கிடையாது. நான் உங்க கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் முடிவு எடுக்கிற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த எபிசோட் முடிச்சிடுறாங்க.